அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாவணும். ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமா ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க. நேத்து ஈவினிங்ல இருந்து பல பேர் ஷாக்ல இருந்திருப்போம். மதகதராஜா திரைப்படம் 12 வருஷத்துக்கு அப்புறமா தியேட்டர் ரிலீஸ்க்கு வந்திருக்கு. பண ரீதியான பிரச்சனைகள்னாலதான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாம இத்தனை காலங்கள் கடந்துருச்சு. இந்த திரைப்படத்துல மணிவண்ணன், சிட்டி பாபு, மயில்சாமி போன்ற மறைந்த நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் ஆர்யாவும் ஆக்ட்ரஸ் சதாவும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்களாம். ஆக்டர் சந்தானம் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஹீரோவா தான் இனிமேல் நடிப்பேன், இனிமேல் நான் முழுமையா ஒரு காமெடி ஆக்டரா நடிக்க போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பல வருஷம் கழிச்சு சந்தானம் அவர்களை முழுமையான காமெடினா இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்துடைய மியூசிக் பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மதகஜராஜா திரைப்படத்துடைய பாடல்களை கேட்டா கர்நாடிக் சிங்கர்ஸ்கே தலைவலி வந்துரும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்றத இந்த கிளிப்பிங்ல பாப்போம். நானும் சொல்லி சார் கம்போஸ் பண்ற ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது சார். ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுமே சார். ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமா ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க. லிரிக்ஸ் உண்மை உண்மை. ஆமா, ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார். சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாவணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே சரி. இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாவணும். உண்மையிலதான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றுணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக்குன்னு கதை திறந்து விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா. ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டோம். 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.